இப்போ நாங்கள் கொடுத்துருக்க தலைப்பு கூட அதை பற்றிய தலைப்பு தான். எதுக்காக இந்த மாதிரி தலைப்பெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா, இங்கே தாங்க எங்களால் பேச முடியும், வேறு எங்கே பேசுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா, இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்க காரணம் அதனுடைய படைப்பாளிகளா அல்லது படிப்பாளிகளா? படைப்பாளிகள்னு பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க, படிப்பாளிகள்னு பேச 2 பேர் வந்திருக்காங்க. முதல்ல இது என்ன தலைப்புன்னு புரியணும், அதான் அப்போ தான் நல்லாயிருக்கும். படைப்பாளினா யார், படிப்பாளினா யார்? ஏன்னா சில பேர் 2 ஒரே மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது, ஒரே இதையாக மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இப்போ இதுக்கு தெளிவு பண்ணுறதாருன்னா ஒன்றும் இல்லை, இதை ஆங்கிலத்தில் சொல்லிட்டோம்னா புரியும். எப்படி? படைப்பாளினா எழுத்தாளர், ரைட்டர் அப்படி வச்சுக்கோங்க. படிப்பாளினா வாசகர், ரீடர். தலைப்பு என்ன? ரைட்டரா ரீடரா? இவ்வளவு தலைப்பு. ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா? சரி, புரிஞ்சுன்னா கை தட்டிடுங்க, அவ்வளோதான். ஏன்னா கடைசி வரைக்கும் என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. எங்கள் ஊரில் அந்த காலத்தில் தொடர்ந்து இங்கிலீஷ் படம் போடுற தேட்டர் இருக்குது. அந்த படத்துக்கு போயிட்டு வந்து வெளியே நின்று போஸ்டரை படிப்பாங்க. ஏன் தெரியுமா? என்ன படம் பார்த்தோம்னு சொல்ல தெரியாது. இப்போ ஸ்டார் ஹோட்டலில் போய் பாருங்க, அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த உணவு வகைகள் பேர் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்லை. முந்தியெல்லாம் அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவர் என்ன செய்வார், சர்வர் வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டால் அத்தனையும் சொல்லுவார். இப்போ அப்படிலாம் கிடையாது. அங்கே போய் உட்கார்ந்த உடனே 5ஆம் கிளாஸ் பாட புத்தகம் மாதிரி நம்மகிட்ட ஒன்று கொடுத்துட்றாங்க. லைட்டு கிடையாது, 0 வாட் பல்பு. இது பூரா இங்கிலீஷில் இருக்கும். சில பேர் வாங்கி கண்ணீர் விடுவான். அதில் சில பேர் நடிக்கிறது நல்லாயிருக்கும், பிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. எங்கனையாவது ஏதாவது தெரிஞ்சுதா வந்துடாதா அப்படின்னு ஒன்றும் இருக்காது. ஒருத்தர் ரொம்ப நேரம் பிரட்டிட்டு நல்ல பலகாரம்னா கடைசியில் தான் போட்டிருப்பாங்கன்னு நினச்சி அதனுடைய 5ஆம் பக்கம் எடுத்து இங்கே காமிச்சு இது கொண்டு வா அப்படின்னா, அதுக்கு அந்த சர்வர் சொன்னார் அது ப்ரெஸ் நேம் அப்படின்னாரு. எந்த இதில் அச்சடிச்சம்னு போட்டிருக்கும்ல அது. அப்படியா? சரி, அப்படி தான். அப்படி சொல்லிகிட்டு இருக்க போய் அங்கே ஒருத்தர் என்னமோ நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அது டேஸ்ட்டாக இருக்கும் போல நினச்சி அது கொண்டு வா அப்படின்னு இருக்காரு. அவர் சொன்னார் அது எச்சி, வேற கொண்டு வர. சரி போ, எதையாவது செய். வாசிக்க தெரிய மாட்டேங்குது. நமக்கு படிக்கிறதுனுடைய நோக்கத்துக்காகத்தான். படைப்பாளிங்கிறவர் யாருன்னு கேட்டால் ஒரு இலக்கியத்தை உருவாக்குபவர். எப்போ காலத்திலிருந்து இலக்கியம் இருந்தது? ஒரே ஒரு கேள்வி தான். இலக்கணம் இலக்கியம்னு சொல்கிறோம். படக்குன்னு எந்திரிச்சு போயிடக்கூடாது, அவங்க புத்தியை காமிச்சிட்டாங்க. வாத்தியார் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஒன்றும் செய்ய மாட்டோம், நீங்கள் கவலையே படாதீங்க. இலக்கணம்ங்கிறது சட்டம், லா புக் மாதிரி. இலக்கியம்ங்கிறது நம்முடைய வரலாறு, பண்பாடு இவற்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய செய்தியை தருவது இலக்கியம். ஐயா அவர்களுக்கெல்லாம் தெரியும், தலைமை ஆசிரியராக இருந்து அங்கே கும்மிடிப்பூண்டிக்கு நான் வர்ற போதெல்லாம் அவர்களை நான் சந்திப்பேன். அவர்களை நான் மீண்டும் பல்லாண்டுகளுக்கு பிறகு சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ இலக்கியம் முதல்ல வந்ததா, இலக்கணம் முதல்ல வந்ததா? இதுதான் முதல் கேள்வி. இப்போ நீங்கள் கேள்வி கேட்டுட்டு உடனே முகம் இருண்டு போயிடக்கூடாது உங்களுக்கு. நான் கேள்வி கேட்பேன், நானே பதில் சொல்லிடுவேன். சரியா? இந்த ஒப்பந்தம் நல்லா இருக்கா? ஆமாம் ஆமாம். இந்த டீலிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவரே கேட்பாராம், நல்ல மனுஷன்டா. ஒரு அப்பா ஒரு பையனை கேட்டார், உங்கள் வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யார்? எங்கள் வாத்தியார் அப்படின்னு கேட்வேன். ஏன்னா அவர் தானே 10 வருஷமாக அதே பாடத்தை படிச்சுக்கிட்டு இருக்கார், சிலபஸ் மாறாமல். சரி, நீங்கள் யோசிச்சு வைங்க, எது முதல்ல வந்ததுன்னு. அவ்வளோதான், யோசிக்க டைம் கொடுத்தாச்சு. இதுக்கே விடை எதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் நன்னூல் என்கின்ற இலக்கணத்தில் இருக்குது. இலக்கணத்தில் இதுக்கான விடை இருக்குது. என்ன கேள்வி கேட்டேன்? இலக்கணம் முந்தியதா இலக்கியம் முந்தியதா? அவர் சொல்கிறாரு, இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்ப. இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்ப. அப்போ முதல்ல வந்தது இலக்கியம்தான், அப்புறம் வந்தது
இலக்கணம் எப்படி புரிஞ்சுக்கலாம் எளிமையாக? இப்போ ஒரு பந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம்னு வச்சுக்கங்களேன், பிள்ளைகள்லாம் விளையாட ஆரம்பிப்பாங்க. அப்படி விளையாட ஆரம்பிக்கிறப்ப சம்மந்தமெல்லாம் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி விளையாண்டுக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு என்ன செய்வாங்க தெரியுமா? ஏய், பந்தை அங்கிட்டு போட்டால் தப்பு, இந்தா பந்தை காலில் விளையாடுற பந்தை கையில் தொட்டினா தப்பு. இப்போ தான் விதி வருது. முதல்ல விதி இல்லை, பிறகு அங்கே போனால் தப்பு, இங்கே வந்தால் தப்பு, இதுன்னா 4 இதுன்னா 6 அப்படின்லாம் கொண்டு வர்றோம்ல. அப்போ விளையாட்டு முதலில் வந்திருக்க வேண்டும், விதிகள் பிந்தி வந்திருக்க வேண்டும், இலக்கியம் முதலில் வந்திருக்க வேண்டும், இலக்கணம் பின்னாடி வந்திருக்க வேண்டும். இவ்வளவுதான். இதை தாங்க 1 வருஷம் நடத்துவோம் நாங்கள். இப்போ நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு இயரில் சிலபஸில் 6 மாதத்துக்கு இதுதான். ஏன்னா ஒரு 5 நிமிஷத்தில் 1000 விஷயம் சொல்கிறவங்க இருக்காங்க, அது ஒரு வகை. 1 மணி நேரமும் ஒரு வரியை நடத்துகிறவங்க இருக்காங்க, அது ஒரு வகை. பேராசிரியர் ஐயா நமச்சிவாயம் ஒரு முறை சொன்னார், தம்பி, சில பேருடைய ஆற்றலை நம்ம அளவிடவே முடியாது. 2 வரியை வச்சு ஒரு ஆள் 1 மணி நேரம் பாடம் நடத்திருக்கார். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாட்டு. இதெல்லாம் விடுங்க. இதில் முதல் 2 வரி தான் நம்ம இப்போ எடுத்துக்கிற போகிறோம். அது கூட வேண்டாம், அதில் 1 வரி எடுத்துக்கிற போகிறோம். அதை ஒருத்தர் 1 மணி நேரம் நடத்திருக்கார். எப்படி? அவ்வளவு ஞானமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, தோட்டத்தில், காட்டில் மேயலை, கரையில் மேயலை, கம்மாயில் மேயலை, வீட்டில் மேயலை, வெளியில் மேயலை, தோட்டத்தில் மேயுது. கடிக்கலை, திங்கலை, உங்கலை, முழுங்கலை, மேயுது வெள்ளை பசு. கருப்பு பசு இல்லை, சிவப்பு பசு இல்லை, அடுத்து பசு. கரடி இல்லை, சிங்கம் இல்லை, புலி இல்லை, நீ வாத்தியாரே இல்லை, அதுதான் முக்கியம். ஆமாம், இப்படி உட்கார்ந்து பாடம் நடத்தினா அவனுக்கு கொலவரி வருமா வராதா? இப்போ சமீபத்தில் ஒரு பட்டிமன்றம் போட்டோம். ஸ்ரீநிகேதன் பள்ளி இங்கே இருக்குது திருவள்ளூரில், உங்களுக்கு தெரியும். என்னுடைய நண்பர் தான் அவங்க இதில் ஒரு அருமையான பட்டிமன்றம் போட்டோம். அது எனக்கு என்னென்னா ஊர் போட்டோம்னு ஆசை. அது என்ன தலைப்பு தெரியுங்களா? இன்றைய சூழலில், நல்லா கவனிச்சுக்கங்க, தலைப்பு யாராவது தேடணும்னா கூட நாங்கள் சொல்லிடுவோம். இன்றைய சூழலில் அதிக பாதுகாப்பு யாருக்கு தேவை? ஆசிரியருக்கா மாணவருக்கா? எப்படி பாருங்க. ஏன்னா முந்தியெல்லாம் வாத்தியார் அடிப்பாரோடு பயத்தோடு போவோம் நம்ம. இன்னைக்கு அவன் கொன்றுவானோங்கிற பயத்தோடு போகிறாரு வாத்தியார். அப்போ யாருக்கு பாதுகாப்பு அதிகம்? உண்மையாங்க என்ன பிரமாதமாக போச்சு தெரியுங்களா? கேட்க அருமையாக இருந்துச்சு. அதில் கூட அவங்க 2 அணியிலையும் ஆசிரியர்களே பேசுனாங்க. நான் சொன்னேன், ஒரு அணியில் மாணவர்களை விட்டுருக்கணும், ஒரு அணியில் அப்போ தான் பிட்டு வைப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவனுக்கு இதே பிட்டு தானே. ஆமாம், அதுலேயும் சில ஆசிரியர்களுடைய அந்த ஸ்டைலே நல்லா இருக்கும். இந்த எக்ஸாம் ஹால் இருக்கு இல்லையா, அந்த பரீட்சை எழுத போகிறப்ப அதுக்கு மேற்பார்வையாளராக நாங்கள் போய் படுற பாடு இருக்குல்ல, அதெல்லாம் சாதாரணம் கிடையாது. தலைக்கவசமெல்லாம் போட்டுட்டு தான் போடும், அவ்வளோ கடுமையாக இருக்கும். சும்மா வச்சுருக்கேன் இப்படி வச்சுருக்கேன், சும்மா வச்சு கேமரா ஓடிட்டு இருக்கியா? இருக்கு நீங்கள் இருக்கட்டும், வேணா கேட்டுருவோம், காப்பி கூட கேட்போம், ஒன்றும் கவலைப்பட மாட்டோம். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன நடக்குங்கிறீங்க அடையாப்பா. அதில் அந்த சரியாக எழுதிட்டானான்னு போய் ஒரு வாத்தியார் நின்று பார்த்துருக்காரு. யாராவது நம்ம பக்கத்தில் நின்னா எழுத ஓடாது, பார்த்துருக்கீங்களா? நம்ம பேரையே தப்பாக எழுதிவிடுவோம் யாராவது ஒத்து பார்த்தோம்னா. இவன் அவரை பார்த்துருக்கேன், ஏன் இதையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏய், என் வேலையே அதான்டா. என்ன வேலை? மேற்பார்வையாளர். மேலே பாருங்க, மேற்பார்வையாளர்னா இருக்கீங்க, என்னையே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எப்படி இருக்கு? அதில் எங்களுக்கு ஒரு வாத்தியார் வந்தாருங்க, இந்த உள்ள நுழையிறப்ப டென்ஷனாக இருக்கக்கூடாது நம்ம.
அந்த பரீட்சை காலுக்குள்ளே போகிறப்ப அதில் சில பேர் நம்மளை உள்ளே போகிறப்பயே பிபி ஏற்றி விட்டுருவாங்க. அந்த ஏதாவது ஒரு கேள்வியை சொல்லி அது படிச்சியான்னு கேட்பாங்க. இல்லையேன்னு செத்த அதுதான் கேட்க போகிறாங்களா. இப்போ தான் செய்தி வந்துச்சு. யாரா இவனுக்கு எப்படா தெரியும்? வேக வேகமாக புஸ்தகத்தை பரட்டினா அது இருக்கவே இருக்காது. இப்போ நமக்கு கவலையெல்லாம் அதில் தான் இருக்கும். இன்னும் சில பேர் கொஸ்டின் பேப்பரை வாங்கி வச்சு காமன் நேரம் சாமி கும்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்குள்ளே 2 கேள்வி எழுதிருக்கலாம். இன்னும் சில பேர் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே கண்டுபிடிப்பேன் ஃபெயிலு அப்படின்னு சொல்லி, ஃபெயிலு அவ்வளோதான். அதில் அந்த வாத்தியார் வந்த உடனே அழகாக சொன்னாருங்க, ஏய் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், 30 வருஷம் சர்வீஸு ஞாபகம் வச்சுக்கோ, அவைவேன் பிட்ட அவைவேன் அடிக்கணும். அடுத்த ஆள்கிட்ட கேட்டோம், திரும்பி பார்த்தோம், இதெல்லாம் செஞ்சாட முதல்ல நாங்கள் பயந்துட்டோம். பிட் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாராக்கும்னாத்தா அவைவேன் பிட்ட அவைவேன் அடிக்கணுமா. அப்புறம் சொன்னார் சிரிச்சுக்கிட்டே, ஒன்றும் கவலைப்படாத, சும்மா ஜோக் சொன்னேன், பயப்படாமல் எழுது, வேர்க்காமல் விறுவிறுக்காமல் எழுது. இந்த வார்த்தை தாங்க நம்மளை பேசவும் எழுதவும் வைக்கும். அதுபோல் நமக்கு என்ன அப்படின்னா, எளிமையான விஷயத்து எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் சரி அதை மென்மையாக எளிமையாக சொல்லிட்டா நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ இலக்கியங்கள் எதெல்லாம் இலக்கியம்? நான் முதல்ல சொல்லிட்டேன், 50 காப்பியம் இலக்கியம், 10 பாட்டு இலக்கியம், 8 தொகை இலக்கியம், தேவாரம் திருவாசகம் இலக்கியம், 4000 திவ்ய பிரபந்தம் இலக்கியம். ஏன் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பாட்டு, நேற்று யுகபாரதி வந்திருந்தார் கவிஞர், அவர் எழுதுறதுக்கு வரைக்கும் அத்தனையும் இலக்கியம். இலக்கணம்ங்கிறது வேற. தொல்காப்பியம், நன்னூல், இது போன்றவையெல்லாம் இலக்கணங்கள். 5 விஷயத்தை கொண்டது இலக்கணம். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இந்த 5 கொண்டது இலக்கணம். 5 இலக்கணம்னு பேர். இதுக்கு மேலே போக மாட்டேன் நான், அவ்வளோதான், முடிஞ்சு. ஏன்னா நான் அப்புறம் அந்த வாத்தியார் மாதிரி ஆயிடுவேன், தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அது மாதிரி ஆயிடுவேன். அது கூடாதுங்கிறதுக்காக. சரி, இப்போ இந்த தலைப்பில் நமக்கு என்னன்னு கேட்டால், உலக நாடுகளில் நம்ம மொழிக்கு என்ன பெருமைன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற மொழிகள் எல்லாம் எப்படின்னா, மொழி இருக்கும், எழுத்து இருக்காதுங்க. எழுத்து இருக்கும், இலக்கணம் இருக்காதுங்க. ஆனால் நமக்கு மட்டும்தான் மொழி உண்டு, இலக்கியம் உண்டு, இலக்கணம் உண்டு, எல்லாம் உண்டு. இப்போ இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய நம்முடைய வணக்கத்துக்குரிய ஈவலின் அவர்கள், அவங்க தொடர்ந்து ஒரு 2 ஆண்டு அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க நிகழ்ச்சி தொகுப்பாளர் மட்டுமில்லை, அதில் இனிமையாக கேட்குது. அவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க. அப்போ பேசுனா இனிக்கணும், இலக்கியம் இருக்கணும். இத்தனை இலக்கியங்கள் நம்மகிட்ட இருக்கு. இந்த இலக்கியங்கள் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுதுன்னா, இப்போ திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் வேறு புலவர்கள் இல்லாமல் இருந்திருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. இல்லை, இருந்திருக்காங்க. அவங்க யார் நமக்கு தெரியல. அவங்க என்ன புத்தகம் எழுதுனாங்க தெரியல. அப்போ இவர் புத்தகம் மாத்திரம் ஏன் நிற்கிது? அது அவ்வளோ எதுக்குங்க. இவர் மட்டும் ஏன் சிலையாக நிற்கிறாரு? யோசிச்சு பாருங்கள். 133 அடி உயரத்தில் இவர் சிலையாக நிற்கிறாரு. ஏன்? இவர் எழுதுகிற இலக்கியம் காலத்தில் நிற்கிதுங்க. இப்போ கேள்வி, அவர் எழுதியதால் 2000 வருஷமாக திருக்குறள் நிற்கிதா? ஆமாம் அப்படின்னு இவங்க சொல்ல வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் தெரியுமா, அவர் எழுதியிருக்கலாமுங்க, அவர் வீட்டிலே வாசிக்கிறாங்க. இல்லை, காலங்காலமாக அதை சொல்லி கொண்டிருக்கிறோம் அல்லவா, அதனால் அந்த வாசகனால் அது நிற்கிது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு உள்ளே வந்துடுறேன். உங்கள் பாயிண்ட்ல இருந்து ஒன்றும் எடுக்க மாட்டேன், சரியா? ஏன்னா இவங்க அதில் ஒரு கவலை ஆயிடும். வச்சிருந்ததே 2 பாயிண்ட் தான், அதையும் சொல்லிவிட்டாரேன். ஒன்றும் இல்லை, நான் எனக்கு நடந்ததை தான் சொல்லுவேன். இன்றைக்கும் திருக்குறள் நிற்கிதா? நிற்கிது. எப்படி? நேற்று டிஎஸ்பின்னு ஒரு படம், ஐயா தேவராஜ் அவர்கள் கூட சொன்னாங்க, ஐயா படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இங்கே பார்த்தா நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாரு. அந்த டிஎஸ்பி படத்தில் கதாநாயகிக்கு அப்பா நான் தான். அந்த பொண்ணு மிஸ் மெட்ராஸ் அழகி பட்டம் வாங்கினது. அப்படின்னா நான் தானே அப்பாவாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. மனசுக்குள்ளே என்ன வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, கேட்காது எனக்கு, அதனால் ஒன்றும் இல்லை.
சரி, இப்போ வாங்க. அதில் ஒரு பாட்டு சீன் வந்து பாண்டிச்சேரியில் எடுக்கிறாங்க. 3 நாளாக நைட்டு ஷூட்டு. அப்போ விஜய் சேதுபதி என்னுடைய நண்பர், அவர் கமல் சார் உள்பட எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். அவர் என்ன பண்ணார், நைட்டு 2 மணிக்கு அந்த கேரவான் கொடுப்பாங்க, அதில் எல்லோரும் உட்காந்துருப்போம். நான் அங்கே ஏதோ ஒன்று உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் வேகமாக இறங்கி வந்து ஒரு சேரை தூக்கி போட்டு, ஐயா இங்கே வாங்களேன், இப்போ எனக்கு இப்போதைக்கு ஒன்றும் ஷூட்டிங் இல்லை, உங்களுக்கும் காலையில் தான் கூப்பிடுவாங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வியா, இது வரைக்கும் நான் கேள்விப்படாத திருக்குறள் ஒன்று நீங்கள் சொல்லணும். நான் கேள்விப்படாத திருக்குறள் சொல்லுங்கள். நான் ஏயா மொத்தமே 1330 தான் திருக்குறள், நீங்கள் கேள்விப்படாத நான் எழுதியாக தர முடியும் இல்லையா? அகர முதல் எழுத்தெல்லாம் கற்க கசடற அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் கேள்விப்படாத ஒரு திருக்குறள் சொல்லுங்கள். நான் உடனே சரின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. அந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய கேமராமேன், மற்றவங்க கூட வேலை பார்க்குறவங்க அத்தனை பேருங்க அங்கங்கங்கங்கன்னு உட்காந்துக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? பலர் பள்ளிக்கூடமே போனது இல்லையா, இந்த இதை பேசுகிறத கேட்குறதுக்கு அப்படி வந்து உட்காடுறாங்க. அதுக்குள்ளே டைரக்டர் ஓடியாந்தார் பொன்ராமு, ஒன்று என்னையை சேர்த்துக்குங்க, இல்லை ஒழுங்காக நடிக்க வாங்க அப்படின்னாரு. நீங்களும் உட்காருங்க. நான் கேட்டேன், என்ன திருக்குறள் கேட்குறீங்க? இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத திருக்குறள் அதானே? சரி சொல்கிறேன். இப்போ நான் அவருக்கு ஒரு திருக்குறள் சொன்னேன், நீங்களே கேள்விப்படாத திருக்குறள் தான் அது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு அது பெரும்பாலும் அன்புடைமை, பண்புடைமை, அறிவுடைமை இப்படி தான் வச்சுருப்போம் இல்லையா? நான் சொல்கிற திருக்குறள் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் யூடியூப் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பிரச்சனை இல்லை. கேள்விப்படாத திருக்குறள் எது அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருக்கப்பா சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்டேன். ஐயா, அவர் விஜய் சேதுபதி கேட்டேன், சார் நம்ம உடம்பில் மிக வலிமையான எலும்பு எது, உடைக்க முடியாத வலிமையான எலும்பு எது, இதான் கேட்டேன். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சு எதா இருக்கும் அப்படின்னு கேட்டார். நானும் டாக்டர் இல்லை, அவரும் டாக்டர் இல்லை. நான் இப்படி கேட்ட உடனே இப்படி யோசிச்சு எதா இருக்கும் அப்படின்னார். அதுதான் அப்படின்னேன். என்ன அப்படின்னாரு, இந்த தாடை எலும்பு இருக்கு இல்லையா, இதுதான் நம்முடைய உடம்புலையே மிக வலிமையான எலும்பா. அதனால தான் நீங்கள் நெருப்பு வச்சு கொளுத்தி அந்த தீயில் வச்சுட்டா கூட எலும்பு கூடில் இந்த எலும்பு இருக்கும். அப்படியே பார்த்துருக்கீங்களா? சில எலும்பு அப்படியே எலும்பு கூட மண்டையோட்டை பார்த்தீங்கன்னா, நாகேஸ்வர் படத்தில் ஒரு எலும்பு கூட பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே செத்துருக்காங்க அப்படிம்பாரு, அந்த பல்ல பார்த்துட்டு. இந்த எலும்பு இதுதான் வலிமையானது. திருவள்ளுவர் சொல்கிறார், திரும்பி சொல்கிறேன், திருவள்ளுவர் சொல்கிறாரு, இந்த எலும்பு உடையிற மாதிரி சில பேர் அடித்தாத்தான் அவன் தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை கொடுப்பான். திருவள்ளுவர் அப்படி சொல்கிறாரு. அவர் என்ன பொது உடைமை சிந்தனவாதியா, தீவிரவாதியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நிறைய பொருள் வச்சுருப்பான், யாருக்கும் ஒரு பைசா தர மாட்டான். அவன் பேர் என்ன தெரியுமா? கஞ்சன். சொல்கிறோம்ல, கஞ்சன். கொடுப்பவனுக்கு பேர் கொடையாளி, ஈகையாளன். சொல்கிறான், 2 வித்தியாசம் இருக்குது. கஞ்சன்னா யார் தெரியுமா? எச்சிக்கையில் காக்கா ஓட்டாதவை. அப்படின்னா என்ன? சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஒரு காக்கா வந்து உட்காருது, சூ அப்படின்னு விரட்டுறோம்னு வைங்களேன், அந்த பருக்கையை அது தின்னு விடுவான். அதனால் கையை கழுவிட்டு காக்காயை விரட்டுவானா. இவன் தான் எச்சிக்கையில் காக்கா ஓட்டாதவை. இன்னும் எளிமையாக சொல்கிறேன், ஒரு பெரிய வீடு, வாசலில் ஒரு பணக்காரர் உட்கார்ந்துருந்தார். அந்த பக்கமாக ஒரு பிச்சைக்காரன் வந்தான். வீட்டை பார்த்தான், அவரை பார்த்தான். பார்த்துட்டு, ஐயா கொஞ்சம் சோறு போடுங்க. இல்லை போ. ஒரு கிழிஞ்ச வேட்டி கொடுங்க. கிடையாது. ஒரு ₹1 இருந்தால் கொடுங்க. இல்லை. அப்போ வாங்கய்யா பிச்சை எடுப்போம் அப்படின்னா. நான் கேட்குற எதுவுமே உன்ட்ட இல்லை, நீ எதுக்கு இங்கே உட்காந்துருக்க? இப்படி ஆள்கிட்ட நீங்கள் பணம் கேட்டால் கொடுக்க மாட்டானா. மயிலே மயிலே இறகு போடுனா போடுமா? போடாது. அப்போ இந்த இடத்த இது உடையிற மாதிரி அடிச்சேன்னா கொடுப்பேன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூண்கையர் அல்லாதவர்க்கு. கூண்கைன்னு இப்படி வளைச்சு குத்தணுமா. ஈர்ங்கை விதிரார்,
அதாவது எச்சிக்கையில் காக்கா ஓட்டாத அளவுக்கு கஞ்சனாக உள்ளவன் இருக்கிற பணத்தை அவன் தாடை எலும்பு உடைகிற மாதிரி அடித்தா கொடுப்பான்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாருன்னு சொன்ன உடனே உண்மையிலே எங்கள் விஜய் சேதுபதி எந்திரிச்சு என்னை இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டா இருக்கேன். நான் வாழ்க்கையில் கேள்விப்பட்டதே இல்லையா? உண்மையை மனசாட்சி தொட்டு சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டுங்களா? இல்லை. இது என்ன அதிகாரம்னே பல பேருக்கு தெரியாது. நான் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கப்போ ரொம்ப டக்குன்னு எந்திரிச்சு ஈகை அப்படின்னுச்சுக்க. அவ்வளவு ஆச்சரியம் எனக்கு. ஏன்னா நீங்கள் எங்களோட வந்தால் தான் முடியும். நாம் ரொம்ப தூரம் போயிடக்கூடாது, நீங்களும் கூடவே வரணும். இப்போ ஒரு புது விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்கிற மாதிரி நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். மறுநாள் காலையில் ஷூட்டிங் வர்றப்ப அந்த திருக்குறளை திருப்பி சொன்னாருங்க என்கிட்ட. அவர் ஈர்ங்கை விதிரார் கயவர் குடிருடைக்கின் கூண்கையர் அல்லாதவருக்கு. நான் அவருக்கு ஒரு சின்ன குழுவும் கொடுத்தேன். இந்த வளைச்சி குத்துறதுன்னு எப்படி தெரியுங்களா, மாஸ்டரில் நீங்கள் குத்துவீங்களா அது போல் அப்படி சொன்னேன். அப்போ பாருங்கள், அன்றாட ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா 1000 வருஷத்துக்கு முந்தின செய்தியை கூட அப்டேட்டாக சொல்லிடலாங்க. அவ்வளோதான், இது போதும். அப்டேட்டாக சொல்கிறதுக்கு நீங்கள் யோசிப்பீங்க, வாரியார் சாமி செய்வாருங்க. கிருபானந்த வாரியார் சாமி எப்போ பேசுகிறாலும் அப்படி அப்டேட்டாக அடிப்பார். ராமாயணத்தில் கும்பகர்ணை அவன் தூங்கிட்டே இருப்பான்னு தான் கேள்விப்படுறோம். அவன் எந்திரிச்சிட்டான், குளிக்க போகிறான், கடலில் போய் நிற்கிறான், இடுப்பளவு தான் கடல் இருக்குது. அப்போ அவன் உருவத்தை பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. இப்போ இவனுக்கு முங்கி குளிக்க யோசனை வரல. அப்புறம் யோசிச்சாடான், ஆகாயத்தில் மேலே ஒரு நதி ஓடுதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு பேர் பாகீரதின்னு பேர். அதனால தான் அந்த ஆகாயத்தில் போகிற நதியை பூமிக்கு கொண்டு வரதுக்கு ஒருத்தன் தவம் பண்ணான். அவன் பேர் என்ன தெரியுமா? நம்ம ஒப்பந்தப்படி நானே சொல்லிடுறேன், பகீரதன். அவன் பேர் பகீரதன். பகீரத முயற்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நடக்க முடியாத செயலை கூட நடத்தி காட்டுவேன் என்று ஒருவன் செய்தால் அதற்கு பேர் பகீரத முயற்சி. இப்போ அவன் அந்த ஆகாயத்தில் போகிற நதியை பூமி கொண்டு வந்தான். யார்? பகீரதன். இந்த கும்பகர்ணம் போய் என்ன பண்ணானா, கடலில் நின்னாங்க, முழுசாக குளிக்க முடியல, மேலே போகிற நதி அவனுக்கு தெரியும். அப்படி கிழிச்சாங்க. கிழித்த உடனே அந்த நதி அவன் தலையில் கொட்டுச்சாப்புங்க. இதோடு நிறுத்த மாட்டார் வாரியார். முதல்ல ஷவர் பாத்தில் குளித்தவன் கும்பகர்ணன் தான் அப்படிம்பார். ஷவர் பாத் இன்னைக்கு இருக்குல்ல. நான் ஒரு படம் பார்த்தேன், ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், பத்மனியெல்லாம் நடித்த படம். அதில் ஒரு வீடு பார்க்க போவாங்க. வந்தோடனே அந்த கதாநாயகன் கேட்பார் அந்த வீட்டுக்காரர்கிட்ட, ஷவர் இருக்கா அப்படின்னு கேட்பார். ஷவர் இல்லாமல் எப்படிங்க வீடு கட்டுவான் அப்படின்னு. அட போயா, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. அவருக்கு ஷவர்னா என்னன்னே தெரியல. அப்புறம் கூட அந்த கூட இருக்க ஒரு அம்மா சொல்லும், இந்த பாருங்க, ஒட்டடையெல்லாம் அடிக்கலைன்னு கவலைப்படாதீங்க வீட்டில். ஏன்னா இந்த வீடே ஒட்டடையில் தான் நிற்கிது, அதனால் அடித்தோம்னா விழுந்துடும். எவ்வளோ எளிமையாக கேட்க நல்லா இருக்கு பாருங்க. இப்போ நான் சொல்லிட்டேன்னா 2000 வருஷத்துக்கு முந்தின ஒரு விஷயத்தை இன்னைக்கு விஷயத்தோடு நம்ம இணைச்சி சொல்கிறப்ப நாம் அதுக்குள்ளே வந்துடுவோம். அவ்வளோதான். இதுதான் இன்னைக்கு தலைப்பு. திருவள்ளுவர் எழுதுறதுனால 2000 வருஷமாக நிற்குதா, திருக்குறளை நம்ம படித்ததுனால நிற்குதா? எழுதுறதுனால நிற்கிதுன்னு சொல்ல வந்தவங்க இவங்க, படித்ததுனால நிற்கிதுன்னு சொல்ல வந்தவங்க இவங்க. இவங்க அவங்கன்னா அவங்க யார்? டைட்டில் போடணும்ல, அது யாருன்னு கேட்கணும். கடைசி வரைக்கும் யாருன்னே தெரியலடா அப்படி சொல்லக்கூடாது. இவர் படைப்பாளிகள்னு பேச வந்திருக்கிறவர் காரைக்குடி அழகப்பா கலை அறிவியல் கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியர், தமிழ்துறை தலைவர், எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி பட்டங்களை பெற்றவர். பல பேர் இவர்கிட்ட பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல பிஹெச்டிகளை உருவாக்கி இருக்கக்கூடியவர், டாக்டர் பட்டத்தை உருவாக்கியவர், சொற்சிலம்பர் என்ற பட்டம் பெற்ற நம்முடைய பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அதே அணியிலே பேசுவதற்காக அவர்கள் ஆரணியைச் சேர்ந்தவர்கள், அவர்களும் எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி பட்டம் பெற்றவர்கள். சண்முகம் ஐயா அவர்களுடைய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருக்கிறார்கள். இனிய பேச்சாளர், அருமையான செய்திகளை தரக்கூடிய பேராசிரியை டாக்டர் மோகனாம்பாள் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. இந்த 2 பேரும் படைப்பாளிகளுக்காக வந்திருக்காங்க. இல்லை படிப்பாளிகள் தான் அப்படின்னு பேசுகிறதுக்காக இதில் வந்திருக்கவங்க
முதல்ல அமர்ந்திருக்கவங்க இவர் காரைக்குடி கலை அறிவியல் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர்னா, இங்கே இருக்கக்கூடிய அதாவது பச்சையப்பன் குழுமத்தினுடைய செல்லம்மாள் கல்வி அறக்கட்டளையினுடைய கல்லூரி தமிழ்துறை தலைவர் பேராசிரியை டாக்டர் விமலா அண்ணாதுரை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த பேச்சாளர், நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு, நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க, கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே கற்கன்னு ஒரு கற்க அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலும் நடத்திட்டு இருக்காங்க. இத்தகைய பெருமைகளை கொண்ட இவர்கள் தான் இன்றைக்கி படிப்பாளிகள்னு பேச வந்திருக்காங்க. அவரோடு தொடர்ந்து பேச வந்திருப்பவர் நாகர்கோயிலிருந்து வர்றார். அநேகமாக கடல்லிருந்து மலையை நோக்கி வந்திருக்கார். அவ்வளோ தூரம் பயணம் பண்ணியிருக்கார். தமிழ்நாட்டினுடைய கடைசி எல்லையிலிருந்து இங்கே வந்துட்டார். அவர் நல்ல பேச்சாளர், இனிமையாக பாடவும் செய்வார். அதோடு மட்டும் இல்லை, சம்பாதிக்கிற காசில் ஒரு பகுதியை ஏதாவது நல்ல காரியங்களெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், அதே போல் கல்வி பயில முடியாத இடை நின்ற மாணவ மாணவியருக்கான கல்வித்தொகை என்று சொற்ப பணத்தில் அவரால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிட்ருக்கார். அத்தகைய பெருமையுடைய நாஞ்சில் நாவரசு செல்ல கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். திருவள்ளுவர் சொல்லுவாருங்க, நான் பணக்காரன் ஆன பிறகு அள்ளி அள்ளி கொடுப்பேன், இப்போ கொடுக்க முடியலை. அப்படி சொல்லாதேங்கிறார் திருவள்ளுவர். இப்போ முன்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துரு. ஏன்னா பணக்காரன் ஆன பிறகு உனக்கு கொடுக்க மனசு வரலன்னா என்ன பண்ணுறது? அந்தறிவாம் என்னாத அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. நான் பணக்காரனாகி செய்வேங்கிறது வேற. கர்ணன் சொல்கிறப்ப இந்த பாரதத்தில் இல்லை, ஆனாலும் இதை சொல்கிற கதை என்ன? அவன் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தப்ப ஒருத்தன் தானம் கேட்டு வந்தானா. உடனே என்ன பண்ணியிருக்கான், இந்த இடது கையில் அந்த தங்க கிண்ணத்தை அப்படியே தூக்கி கொடுத்தானான். அவன் வாங்கிட்டு போனப்ப மனைவி கேட்டாங்களாம், இடது கையில் தானம் பண்ணலாமா, தப்பு இல்லையா? ஒன்றா எனக்கும் தெரியும், ஆனால் அந்த இடது கையிலேருந்து வலது கைக்கு வர்றதுக்குள்ளே என் மனசு மாறி போச்சுன்னா, நீங்கள் பைக்குள்ளே காசு எடுக்கிறப்பயே ஐயா தர்மம்னு கேட்குறான்ல, எடுக்கிறப்பயே இப்படி எடுக்கிறப்பயே ஒரு ரூபா கொடுப்போமா, எதுக்கு 50 பைசா கொடுத்தோன்னே 20 பைசா வாங்கினா என்ன கெட்டு போகுது? ஏன் இவனுக்கு கொடுக்காட்டி என்ன? பைக்குள்ளே கை போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே ஆடும் திருகை அரை சுற்று வரும் முன்னே ஓடும் எண்ணம் 1 கோடி. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. அது என்ன தெரியுங்களா? திருகைன்னா முதல்ல என்னன்னு தெரியணும், அதுதான் கஷ்டம். திருகைன்னா என்னென்னா, கீழே ஒரு கல், மேலே ஒரு கல், நடுவில் ஒரு ஓட்டை, கையில் ஒரு மர கைப்பிடி, இதுக்கு நடுவில் போட்டு இப்படியே சுற்றுனா அந்த போடப்பட்ட தானியம் மாவா வந்து விழுகும். இதுதான் திருகை. அந்த ஆடும் திருகை அரை சுற்று வரும் முன்னே மனசுக்குள்ள 1000 எண்ணம் ஓடுவாங்க. திருவள்ளுவர் திரும்பி சொல்கிறார், ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியும் அல்ல பல. மனசு அடுத்த நிமிஷம் இருப்போமா தெரியாது, ஆனால் நம்ம மனசு 1000 விஷயத்தை யோசிக்கும். சரி, இப்போ இவங்கள சொல்லியாச்சு, அறிமுகம் பண்ணியாச்சு, தலைப்பு சொல்லியாச்சு. எவ்வளவு நேரம் பேசணுங்கிறத நான் சொல்லணும். அணித்தலைவர்கள் ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே பேசுங்க. தொடர்ந்து வர்றவங்க அதுக்குள்ளே பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து இப்படி மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை கை தட்டலாம், சிரிக்கலாம். வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் தப்பு இல்லை, 2 பேராக போகணும். சரியா? குபீர்னு கிளம்பப்படாது. கிராமங்களில் பாய் படுக்கையோடு எந்திரி இவன் ஒரு ஆள்னு அப்படி சொல்லிகிட்டே போகுங்க, சத்தம் போட்டுக்கிட்டே. நம்ம இருந்து கேட்கணுங்க. அதுவும் போக இந்த நூற்றாண்டு ஒரு வசதி என்ன தெரியுமா? முந்தையெல்லாம் கூட்டத்தில் எந்திரிச்சு போக தயக்கம் காட்டுவோம். இப்போ தேவையே இல்லை, வெறும் போன கால் அப்படியா அப்படின்னு கிளம்பலாம். அதில் அந்த வரிசையில் ஒரு 10 பேர் என்னையமானே அப்படிமாங்க. என்ன பட்டாளத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க என்னையமானேங்கிறதுக்கு. அதனால் இருந்து கேளுங்க. இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரங்க. இங்கே கேட்குற செய்தி நம்ம மனசுக்குள்ளேயோ அறிவுக்குள்ளேயோ போனால் ஜென்மத்துக்கு மறக்கக்கூடாதுங்க. அதான் வேணும். அதனால் நல்ல தலைப்பு, அருமையான செய்தியை பேச வந்திருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன்,
இங்கே தான் பேச முடியும். இந்த தலைப்பை கல்யாண வீட்டில் பேச முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். கல்யாண வீட்டில் எங்களை பேச விடுவாங்க, அது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி. யார் பேச்சையும் யாரும் கேட்க மாட்டாங்க, நாங்கள் பேசணும். இப்போ நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், 3000 பேர் வந்திருந்தாங்க, நான் தான் பேச்சாளை. 3000 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துருந்தேன். இனிமேல் கல்யாண வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப இன்னொரு கல்யாண வீட்டில் வந்து கூப்பிட்டு நான் சொன்னேன், அங்கே எவனும் கேட்க மாட்டான்னு. அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க, உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது வாங்கன்னு கூப்பிட்டு போய் அதே தாங்க நடந்துச்சு. இங்கேயாவது போடியம் இருக்குது, அங்கே ஹேண்ட் மைக்கை கொடுத்து தாலி கட்டியாச்சு. பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தாங்க சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடியாது பொண்ணு மாப்பிள்ளைக்கு நினைவு பரிசு கொடுக்குறோம்னு. எங்கள் ஊர் பக்கமெல்லாம் பரவாயில்லைங்க, மெட்ராஸில் பொக்கேன்னு ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பொக்கை, அதை வச்சு என்ன செய்வாங்க, வாங்கி வாங்கி ஒருத்தர் குப்பையில் போட்டுக்கிட்டே இருக்கான். இது இப்படியா கொடுப்பாங்க? ஏதாவது யாருக்கு பயன்பாடு? அதை விற்கிறவருக்கு தான் பயன்பாடு. இந்த அது என்னது அச்சய திருதியை அன்னைக்கு நகை வாங்கினா நல்லது. யாருக்கு? கடைக்காரருக்கு. அவ்வளோதான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தாங்க சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடியாது என்னை தள்ளிக்கிட்டே போகிறாங்க, பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு. அங்கிட்டு இல்லை இங்கிட்டு இல்லை, அப்படி போ. நான் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க, இங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்கு. இதை இப்படி சிரிக்கிறப்ப லேசாக கேமரா திருப்புங்க தயவு செஞ்சு ஐயா. ஒரே ஒன்வே டிராஃபிக் மாதிரி எங்களே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் சிரிக்கிறது எடுக்க முடியாது எப்போவும். நீங்கள் வீடு வீடாக போய் எடுக்க போகிறீங்க, இதெல்லாம் இல்லை. அப்போ இந்த அதில் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதில் ஒரு கிழவி கூட்டத்தில் வந்து என்னைய கூப்பிட்டு அந்த ரூம்குள்ளே போய் பேசியா ஒருத்தருமே இல்லை அப்படிங்குது. எது மணமகன் நேரம் சும்மா தான் கிடக்குதான். அதுக்கு என்ன தெரியுமா, தனியாக பேசுகிறவன் இங்கே பேசுகிறேன்னா அங்கே பேசுகிறேன்னா, ஏன் அதுக்கு நான் எங்கள் வீட்டில் உட்காந்து பேச மாட்டேனா? அதனால் அங்கேலாம் இந்த தலைப்பு பேச முடியுமாங்க சொல்லுங்க பார்க்கலாம். புத்தக திருவிழாவில் தாங்க இலக்கியத்தை பற்றி பேச முடியும். நத்தம்னு ஒரு சின்ன கிராமத்துக்கு பேச போயிருந்தேன் 35 வருஷத்துக்கு முதல்ல. தலைப்பு அது என்ன தெரியுமா, என்னை கூட்டு போகிறவர் சொல்கிறாரு, சிகாகோவில் விவேகானந்தர். தலைப்பை பாருங்க, சின்ன கிராமம், பஸ்ஸே போகாது, அதில் போய் பேச போனால் அன்னைக்கு அக்னி சட்டி எடுத்து ஆடுறாங்க அந்த ஊரில். அது தெரியாமல் போய் அந்த கூட்டத்தில் மாட்டி அதில் அவர் என்னை அறிமுகம் வேறப்படுத்துகிறாரு. எப்படி? நான் பேச வேண்டிய தலைப்பு விவேகானந்தர், என் பேர் ஞானசம்பந்தன். அவர் அறிமுகம் பண்ணுறாரு. இப்போது என்னை காமிச்சு, விவேகானந்தர் அவர்கள் ஞானசம்பந்தரை பற்றி பேசுவார். நான் அவரை கையெடுத்து கும்பிட்டு, சாமி நான் தான் ஞானசம்பந்தன், விவேகானந்தரை பற்றி பேசணும்னு. சும்மா பேசுங்க, எவன் கேட்க போகிறாங்க? இப்படி சொன்னால் எவனாவது பேசுவானா? அதில் நான் இப்போ ஆவேசமாக விவேகானந்தரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேங்க. ஒரு அம்மா என்கிட்ட வந்து என் பேரை நான் காண சொல்லு அப்படிங்குது. நான் எம்மா நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னேன். அதனால தான் உன்கிட்ட சொல்கிறேன், பேச முடியாதவன்ட்ட சொல்ல முடியுமா சொல்லு. அப்புறம் நான் சொன்னேங்க, முனியாண்டி என்ற 3 வயது சிறுவனை காணவில்லை, ஒட்ட வெட்டப்பட்ட தலை, கட்டம் போட்ட சட்டை, இதெல்லாம் முந்தி நான் பொதுகை தொலைக்காட்சியில் பார்த்துருக்கேன். காணா போடவங்கன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. காணவில்லைன்னு சொல்லியிருந்தேன்ல. அப்புறம் நான் பேச ஆரம்பித்தேங்க. ஆனால் அந்த அம்மா நல்ல அம்மா, கடைசியாக வந்து என்கிட்ட பேரன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிடுச்சு. இல்லைன்னா என் வாழ்நாள் பூரா நான் காணா போனவன் தேடிக்கிட்டே தெரியும். இருக்கட்டும், நல்ல இடத்துல நல்ல சபையில் நான் சொல்கிற புத்தகம் உங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் படித்த புத்தகத்தை இவங்க தொட்டு காட்டுவாங்க. இதுதான் கொடுத்து வாங்கக்கூடிய இடம், வேற எங்கேயும் செய்ய முடியாது. அதனால் இப்போது நாம் பேசுகிறோம் எப்படி இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்க காரணம் அதனுடைய படைப்பாளிகளா படிப்பாளிகளான்னு கேட்டு யார் பேசுகிறா? படைப்பாளிகளே என்று பேசுமாறு நம்முடைய பேராசிரியர் சொற்சிலம்பர் ஐயா சிதம்பரம் அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உலகத்தினுடைய முதன்மையான நூல் திருக்குறள். புத்தக திருவிழா நடத்துகிற மாவட்டங்களில் முதன்மையான மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு அருமையான புத்தக திருவிழாவை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, அரங்கில் அருமையாக அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற
திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கிற அறிவு சார்ந்த பெரியோர்களே, இதுக்கு நீங்கள் கை தட்டணும், இல்லாட்டி பொய்யின் ஆயிடும். ஆமாம், உங்கள் அத்துணை பேரையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்வதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா, ரொம்ப ஒரு அருமையான ஒரு தலைப்பு இங்கே கொடுத்துருக்கிறீங்க. ஐயா, கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்கிற நூல் இல்லை என்றால் இங்கு ஒரு மகாத்மா காந்தி இல்லை. பெரிய புராணம் என்கிற ஒரு நூல் இல்லை என்றால் இங்கு ஒரு ரமண மகரிஷி இல்லை. ஒரு நல்ல படைப்பு தான் மட்டும் காலத்தை வென்று நிற்பதில்லை, தன்னை படிப்பவர்களையும் காலத்தை வென்று நிற்க செய்கிறது என்பதுதான் நாங்கள் சொல்கிற செய்தி. அதனால படைப்பாளிகளாக இருக்கிறவர்களை படிப்பாளிகளாக இருக்கிற நீங்கள் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். அதை அவங்க நன்றி மறக்க மாட்டாங்க அப்படிங்கிற செய்தியையும் மன்றத்தில் வைப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, அந்த கடையனுக்கும் கடை தேற்றம் புத்தகத்தோடைய இங்கிலீஷ் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்டு த லாஸ்ட் அப்படின்னு அந்த புத்தகத்தோட பேர். எப்போவாது ஜான் ரஸ்கின் எழுதின புத்தகம், எப்போவாது நேரம் இருந்தால் பார்த்துருக்கேன். நடுவர் அவர்களே, ஒரு படைப்பாளியும் கடவுளும் ஒன்று. அதனாலதான் படைப்பாளிகள் ரொம்ப அருமையா சொல்றாங்க. கண்ணதாசன் ரொம்ப அழகா பேசினார். காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவன், மானுட ஜாதியில் தனி மனிதன், படைப்பதனால் என் பேர் இறைவன் என்று கண்ணதாசன் படைப்பாளிகளை கொண்டாடுகிறார். ஆனால் ஒரு படைப்பாளி கடவுளை விட ஒருபடி ரொம்ப உயர்ந்தவருங்கயா. கடவுள் கூட ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு பிறகு மரணத்தின் பொழுது சொர்க்கத்தை காட்டுவார். ஆனால் ஒரு படைப்பாளி வாழ்கின்ற பொழுதே சொர்க்கத்தை காட்டுபவன் தான் ஒரு படைப்பாளி. இந்த யார் சொன்னா தெரியுமா? ஐயா இவ்வளவு நேரம் சொன்னாங்க இல்லையா, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. அந்த வெள்ளை பசுங்கிற கவிதை எழுதின கவிமணி சொன்னார், வெயிற்கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவியுண்டு. பெரிய பாட்டு, அதான் முடிச்சிடறேன். கையில் கம்பன் கவியுண்டு, வையம் தன்னில் இதுவன்றி வாழும் சொர்க்கம் வேறுண்டோ என்று எழுதினார். அப்ப வாழ்கிற பொழுதே உங்களுக்கு சொர்க்கத்தை காண்பிக்கிற ஒரு படைப்பாளியினுடைய வாழ்க்கை நரகமாக இருக்கிறதுங்கிறதாங்க ரொம்ப பெரிய கொடுமை. நம்ம நாட்டில் ஒரு படைப்பை கொண்டாடுகிற அளவிற்கு கூட ஒரு படைப்பாளியை கொண்டாடுறது இல்லை. ஒரு படிப்பாளிக்கும் படைப்பாளிக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. ஒரு படிப்பாளி தன் வாழ்க்கையில் சம்பாதித்த பொருளின் மிக குறைந்த அளவை வைத்து ஒரு புத்தகத்தை வாங்குகிறான். ஆனால் ஒரு படைப்பாளி தன் வாழ்க்கையே தொலைத்து ஒரு புத்தகத்தை எழுதுகிறான். இப்ப கொஞ்சம் பொருளை கொடுத்து புத்தகம் வாங்குறாள் பெருசா, வாழ்க்கையே விலையாக கொடுத்து ஒரு படைப்பை உருவாக்குகிறான் இல்லையா, அவன் பெரியவனா என்றால் நிச்சயமாக படைப்பாளிதான் உலகத்தினுடைய மிகச்சிறந்தவனாக இருக்க முடியும். நீங்க புத்தகங்கள்ல பார்க்கிற எழுத்துக்கள்லாம் வெறும் மை இல்லைங்க, ஆயிரக்கான படைப்பாளிகளுடைய வறுமை என்பதை நம்ம இந்த நேரத்தில் நினைவு வச்சுக்கணும். இது இங்க இல்லைங்க, அது வெறும் மை இல்லையா, வறுமை. இது இங்க இல்லைங்க, உலகம் முழுமையும் இதாங்க நிலைமை. நான் உங்களுக்காக ஒரு செய்திக்காக சொல்றேன். உலகத்தினுடைய மிகச்சிறந்த படைப்பாளிகளை ஒரு ஆள் நம்முடைய காரல் மார்க்ஸ். எல்லாருக்கும் அவரை தெரியாம இருக்காது. அவருடைய மனைவிக்கு பெயர் ஜென்னின்னு பேரு. அந்த அம்மா ஒரு மிகப்பெரிய பிரபுவினுடைய மக. ஆனால் காரல் மார்க்ஸுடைய வாழ்க்கை முழுமையும் அவர் வறுமையோடு தான் போராடினார். குழந்தைக்கு கொடுக்க பால் இல்லைங்க, அந்த குழந்தை வறுமையால இறந்து போயிடுது. இப்போ காரல் மார்க்ஸ் ஜென்னியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். இப்போ மேலை நாடுகள்லாம் குழந்தை இறந்து போயிட்டா சவப்பட்டியில் வச்சு புதைப்பாங்க இல்லையா, குழந்தையை புதைப்பதற்கு சவப்பட்டி வாங்குவதற்கு கூட என்னிடம் பணம் இல்லை என்பதற்காக நீ வருத்தப்படுகிறாயா என்று கேட்டார். அந்த அம்மா என்ன பதில் சொன்னா தெரியுமா? குழந்தை வாழ்கிற பொழுது தொட்டில் வாங்குவதற்கு உங்களிடம் பணம் இல்லை என்பதற்கு வருத்தப்படாத நான் சவப்பட்டி வாங்குவதற்கு பணம் இல்லை என்பதற்காகவா வருத்தப்படுகிறேன் என்று பேசுகிறாள் என்றால், தான் மட்டுமல்ல தன்னை சார்ந்த குடும்பமும் வறுமையோடு பாடுபட்டால் கூட வாழ்க்கையினுடைய மூலதனங்களை வைத்து எழுதிய காரல் மார்க்ஸ் எழுதிய மூலதனம் தான் உலக தொழிலாளர்களினுடைய மூலதனமாக இன்று நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னா, இதுதாங்க வறுமையினுடைய மிகப்பெரிய கொடுமை. எங்க நம்ம யார் பாரதி, நம்ம மண்ணில் வாழ்ந்த பாரதி, அவன் வயிற்றுக்கு சோறிட வேண்டும்
இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று ஒரு படைப்பாளி பேசுகிறான்னா அவன் வறுமை என்னன்னு தெரிஞ்சுதுங்க. பாரதிய யானை கொன்னதெல்லாம் அப்புறங்க, முதல்ல வறுமைதான் கொன்றதுங்கிறத நம்ம அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா? பராசக்தியை சொல்லி பார்த்தே சொல்றான், உன்னை புகழ்ந்து பாட வேண்டும் என்று நினைக்கிற என்னை உப்புக்கும் புளிக்கும் ஏங்குகிற அளவுக்கு வைத்து விட்டாயே என்று ஒரு படைப்பாளி இந்த மண்ணில் வருத்தப்பட்டு பேசுகிறான் என்றால், இந்த படைப்பாளிகள் அத்துணை பேரும் வறுமையோடு இருந்து போராடி போராடி படைப்புகளை உருவாக்கி தருகிறார்கள். படைப்பாளி என்னங்க, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இந்த உலகத்தை படைக்கக்கூடிய இறைவனே கூட காலத்தை வென்று தான் நிலைத்து நிற்க வேண்டுமானால் ஒரு படிப்பாளியாக இருப்பதை விட ஒரு படைப்பாளியால் தான் பாடப்பட வேண்டும் நினைக்கிறாருங்க. அதாங்க பெரிய விஷயம். நீங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது திருவாசகம். திருவாசகத்தை மாணிக்கவாசகர் எழுதினார் இல்லைங்களே. அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்டார், ஏப்பா தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கராயார்கள் சதுரர் அந்த ஒன்றில் ஆனந்தம் பெற்று யாதி நீ பெற்றதென்பால். இங்கே பாரு, இறைவா உன்னை பெறுவதன் மூலமாக இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆனந்தத்தை நான் அடைஞ்சிட்டேன், என்னையே உன் அடியானை ஏற்றுக்கிட்டா உனக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு கேட்டார். அவர் கேட்டுட்டு போயிட்டார். ரொம்ப பின்னாடி நால்வர் நான்மணி மாலைன்னு ஒரு அருமையான ஒரு இலக்கியம்ங்க சுப்ரா சுவாமி எழுதுனது. அவர் ஒரு விஷயம் சொல்றார், ஏன் மாணிக்கவாசகரை இறைவன் அடியவராக வந்து தன்னுடைய அடியவராக ஏற்றுக்கொண்டாருக்கு ஒரு காரணம் சொன்னார். என்ன காரணம் சொன்னார்? இங்க பாரு, பாடும்படி நீ கூடுதல் பொருட்டு. அவர் கடவுள் என்ன நினைச்சாரா, நான் இந்த உலகத்தில் காலத்தை வென்று நிற்க வேண்டுமானால் மாணிக்கவாசகர் தன்னை பாட வேண்டும் என்று கடவுள் நினைச்சாராம். அதுக்காக என்னென்ன வேலை செஞ்சாருன்னு சொன்னார். மதுரை மாநகரில் குதிரை மாற்றியும் என்னென்ன வேலை செஞ்சார் அவர். பொதுவாக கடவுள் அடுத்தவர்களை சோதித்து ஏற்றுக்கொள்வார். ஆனால் மாணிக்கவாசகரால் பாடப்பட்டு தான் காலத்தை வென்று நிற்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உருவத்தையே மாற்றிக்கொண்டு வந்தவர் சிவபெருமான். என்ன, மதுரை மாநகர்ல குதிரை வித்தார். விண்ணவர் முடிமிசை, யார் தேவர்கள் வணங்குகிற அதனுடைய தலையில மதுரை மாநகரின் மண்ணை சுமந்தார். எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. மதுரை மாநகரின் மண்ணை சுமந்தார். அடிபட்டார், பாண்டியனுடைய பிரம்படிப்பட்டார். இது இவ்வளவும் எதற்காக செய்தார் தெரியுங்களா? ஒரு படைப்பாளி தன்னை படைக்கிற பொழுதுதான் காலம் கடந்து தான் நிற்க முடியும் என்று கடவுளே பேசுகிறார் என்றால் அந்த படைப்பை தருகிற படைப்பாளி தான் உலகத்தினுடைய மிகச்சிறந்தவனாக காலத்தை வென்று இருக்கிற இலக்கியத்தை தருவவனாக இருக்க முடியும். அவனுக்கு என்ன கிடைக்குது? வறுமையை தவிர. அவன் காலம் ஃபுல்லாக வறுமையை தாங்க சந்திக்கிறான். நீங்கள் இந்த விருது கொடுக்கறது அது இதை பற்றியெல்லாம் பேசுவீங்க. நான் என்ன கேள்வி கேட்குறேன், எத்தனை படைப்பாளிக்கு உங்களால் விருது கொடுக்க முடியும்? ஒருத்தர் கொடுப்பீங்களா அல்லது 2 பேருக்கு கொடுப்பீங்களா? வார்டு வார்டா கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? 7வது வார்டு பூரா கொடுங்க. எத்தனை பேர் கொடுப்பீங்க? 23வது வார்டு பூரா சாகித்ய அகாடமி கொடுங்க. கொடுப்பீங்களா? ஐயா, பாபுல நெருடா என்கிற ஒரு அருமையான ஒரு படைப்பாளி சொன்ன ஒரு நல்ல படைப்பு விருதுகளை பெற்றுத்தராது, அது தண்டனையைத்தான் பெற்றுத்தரும் என்று அவன் பேசினான். இன்னும் ஞாபகம் வச்சுங்க, எந்த படைப்பாளியும் விருதுகளுக்காக படைப்பது இல்லை. இன்னும் இப்படி சொன்னால் விருதுகளுக்காக படைக்கப்பட்டால் அது படைப்பே இல்லை என்பதுதான் யதார்த்தம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இவ்வளவு வறுமையை, இவ்வளவு துன்பங்களை, இவ்வளவு கஷ்டங்களை பற்று கொண்டு கூட ஒரு படைப்பாளி எதற்கு ஒரு படைப்பை உருவாக்குகிறான்? பேசாமல் தூக்கி போட்டு போயிட வேண்டியதானே? முடியாதுங்க, அப்படியெல்லாம் நடக்கிறது சாத்தியமே இல்லை. நீங்கள் ஒரே ஒரு காட்சி மட்டும் சொல்கிறேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து ராஜபாட் ரங்கத்துறைன்னு ஒரு படம் வந்தது. அதில் ஒரு பெரிய நாடக நடிகராக இருப்பார். அதில் அவருடைய தம்பி டிகே பகவதியுடைய பொண்ணு, அந்த பொண்ணை அவர் விரும்புவார். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போவார். யார்? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீட்டுக்கு போவார். முதல்ல ஒரு ஜமீன்தார் மாதிரி எல்லாம் வேஷம் போட்டுட்டு போவார். முதல்ல பேசி முடிச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் கலைச்சிட்டு சொல்லுவார், அது பொய்யுங்க, இதுதாங்க நிஜம் அப்படின்னு சொன்னதுக்கு முன்னாடி டிகே பகவதி ஒரு கேள்வி கேட்பார். இப்போ பெரிய இடத்துல உங்கள் தம்பியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க இல்லையா? கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க இல்லையா? சரியா, கொடுக்க போகிறீங்க இல்லையா? ஏன் நீங்கள் ஏன் நாடகத்தில் நடிக்கணும்? பேசாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வீட்டிலே தங்கிக்கலாமே. இப்போ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேசுகிற ஒரு டயலாக் தாங்க படைப்பாளியினுடைய டயலாக். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இங்கே பாருங்கள், பகலெல்லாம் வயிற்றுக்கு சோறு இல்லாமல் பட்டினியாக கிடந்தா கூட இரவுல நாடகத்தில் ராஜாவேஷம் போடுறதுல இருக்க ஒரு சுகம் இருக்கே, அந்த சுகம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா என்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேசுவதை போல ஒவ்வொரு படைப்பாளியும்
எவ்வளவோ வறுமைகளையும் சோகங்களையும் சுமந்து கொண்டு படைப்புகளை உருவாக்கினால் கூட அந்த வறுமையும் சோகத்தையும் தாண்டி படைப்புகளை கையில் வாங்குகிற பொழுது இது என்னுடையது, இது என்னை மட்டுமல்ல உங்களை போன்ற படைப்பாளிகளையும் காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய ஆற்றல் உடையதாக படிப்பாளிகளையும் மாற்றப் போகிறது என்று தன் வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டு ஒரு படைப்பை உருவாக்குகிற படைப்பாளிதான் ஒரு இலக்கியம் காலத்தை வென்று நிற்பதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறான் என்பதாக சொல்லி படைப்பாளியாக இருக்கிற நடுவர் அவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்ப்பை திருவள்ளுவர் என்கிற ஒரு படைப்பாளியினுடைய பெயரை போல திருவள்ளூர் என்கிற ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகராக இருக்கிற இந்த மாவட்டத்தில் நடக்கிற புத்தக திருவிழாவை வழங்குவார் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. பெரியோர்களே, எவ்வளவு அருமையா எத்தனை நூல்களை எடுத்து சொல்லி தரம் குறையாமல், ஏன்னா பட்டிமன்றத்தில் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால் அவரை கேள்வி பண்ண இவரை கேள்வி பண்ண இப்படி ஆகி போச்சு. இது மாதிரியான ஒரு ஊடகம் உலகத்தில் கிடையாதுங்க பட்டிமன்றம் மாதிரி. இன்னும் சொல்ல போனால் உலக மொழிகள்லேயே தமிழ் மொழியில் மட்டும்தாங்க பட்டிமன்றம் இருக்குது. இப்போ என் நண்பர் பிக் பாஸ் நடத்துகிறாரு, அது மலையாளத்தில் இருக்குது, ஹிந்தியில் இருந்தால் வந்துச்சு, தெலுங்கில் இருக்குது, கன்னடத்தில் இருக்குது. எங்கே பட்டிமன்றத்தை காட்டுவேன், தெலுங்கு பட்டிமன்றம், கன்னட பட்டிமன்றம் இருக்காது. இது நம்முடைய சொத்து. ரொம்ப அழகா அருமையாக சொன்னார். அது மட்டும் இல்லைங்க, கேள்வி பதில் மாதிரி அவர் பேசிட்டு வர்றப்பே உங்களுக்குள்ள 1000 கேள்வி பதில் வரணும். இப்போ நீங்கள் விட வேண்டாம், திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் நம்மகிட்ட இப்போ வாழ்ந்து வரக்கூடிய அமுதசுரபியினுடைய ஆசிரியர், அவர் ஒரு முறை எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஆனந்தவுடனில் கேள்வி பதில் பகுதியை எழுதுகிற போது ஒரு கேள்வியை ஃபோனில் வாசிக்க காமிச்சிட்றான். சார் நீங்கள் வந்து உடனே இது பண்ண முடியாது, நான் ஃபோன்லேயே வாசிக்காதீங்க, பதில் சொல்லுங்கள். ஒரு வாசகர் கேட்டிருக்காரு, என்ன கேட்டிருக்காரு, திருக்குறள் மொத்தம் 1330, தமிழில் 1க்கு மேலே இருந்தால் பன்மைன்னு சொல்லணும், மரம் 1, 5-6 மரம் இருந்தால் மரங்கள் அப்படி தானே சொல்லணும். இப்போ திருக்குறள்கள்னு தானே போட்டுக்கணும் நியாயப்படி. 1330 போய் ஏன் திருக்குறள்னு போட்டாங்க? திருக்குறளை உரிமையாக சொல்ல வேண்டிய காரணம் என்ன? இப்படி கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னாரா திருப்பூர் கிருஷ்ணன். சுஜாதா டக்குன்னு அடிச்சாராங்க, ஏன்னா திருவள்ளுவருக்கு கல் பிடிக்காது அப்படின்னாரா. கல்லுண்ணாம எழுதியிருக்காருல, அவ்வளோதான், கல் பிடிக்காது. அப்டேட்டாக படிக்க நல்லா இருக்கு. இன்னைக்கு ஒரு கவிஞன் எழுதினா, திருவள்ளுவர் பனை ஓலையில் தான் எழுதினார் கல்லுண்ணாமையை அப்படிங்கிறார். பனை ஓலையில் தான் எழுதினார் ஏன்னா அதே பனை மரத்தில் தான் கல் கிடைக்குது, அதே பனை ஓலையில் தான் அதை எழுதுறார். அழகாக சொன்னார், எப்படியா சிவபெருமானுக்கே ஆசை வந்து, அவர் தான் படைச்சவர், தான் படைச்ச ஆள் தன்னை பாடணும், அதனால தான் பேர் நிற்கணும்னு நினச்சார்னா கடவுளை ஆசைப்பட வச்சது. கவிமணி பாடி சொன்னார் பாருங்க, வெய்யிற்கேற்ற நிழல் உண்டு, வீசும் தண்டர் காற்றுண்டு, கையில் கம்பன் கவியுண்டு, கலசம் நிறைய அமுதுண்டு, மது உண்டுன்னு எழுதினார் உமர்கையாம். தமிழில் மாற்றினாங்க நம்ம ஆளுக. இந்த பாட்டை நீங்கள் கேட்கணும்னு நினச்சா கல்வனின் காதலி பழசு, நீங்கள் வாட்டி புதுசு எடுத்துகிட்டு பார்த்து விடாங்க, அது புது படம் வேறு வருது. அதில் பானுமதி அவர்களும் கண்டசாலா அவர்கள் பாடுற பாட்டு கேட்டு பாருங்க, என்ன அழகாக இருக்குது தெரியுமா? அதுதான் சொன்னார். கவிமணி எப்படி பாடினார், என்னென்ன செய்திகளை சொன்னாருங்கிறதெல்லாம் அருமையாக எடுத்து சொன்னார். நமக்கு கேட்க கேட்க பெருமையாக இருக்குது படைப்பாளியினுடைய தன்மை என்னான்னு. சரி, அப்போ படிப்பாளி யார், அவர் தகுதி என்னான்னு பேச இதோ நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் ஓடி வருகிறார். வாங்கய்யா, வேகமா இருக்கிற கூட்டத்தை விட்டுறப்படாது. இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, நல்ல நிகழ்வினை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அத்தனை பெருமக்களுக்கும் அடியனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சந்தோஷமாக கைத்தட்டலாம் ஐயா, நல்ல சந்தோஷமாக கைத்தட்டலாம். நல்ல சபை. என்னுடைய அருமை சகோதரர் பேராசிரியர் பெருமகனார் ரொம்ப வருத்தப்பட்டு போயிருக்கிறார். கண்ணதாசன், கார்ல் மார்க்ஸ்,
நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இல்லை இவங்கெல்லாம் வானத்திலிருந்து அப்படி குதிச்சிட்டாங்களா? அங்கேருந்து குதிச்சாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. படிக்காமல் எழுத முடியுமா? கேளுங்க. படிக்காமல் எழுத முடியுமா? ஏன் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் வாழ்க்கை 32 ஆண்டுகள் நூலகத்தில் இருந்தவர். நூலகத்திலே போய் படிக்க போனவர். படிச்சுக்கிட்டே இருந்தார். அப்புறமா தான் மூலதனத்தை படிக்க முடிஞ்சு. படிக்காம படிக்க முடியாது. ஐயா நீங்க 36 நூல்கள் எழுதிருக்கீங்க. 36 நூல்களும் நீங்க உலகம் முழுக்க உலக நாடுகளுக்கெல்லாம் இன்னைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு படிச்சிருக்கணும்? படிச்சா தான் வரும். கண்ணதாசன் என்ன படிக்காமல சினிமா பாட்டு எழுதினாரு? அவருடைய சினிமா பாடல்களை எல்லாம் சங்க இலக்கியத்தில் இருந்து அழகா படிச்சு 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 ரொம்ப எளிமைப்படுத்தி பாபனனும் புரியுற மாதிரி கொடுத்திருக்காரு. அப்படின்னா ஐயா இன்றைய மருமகள் நாளைய மாமியார், இன்றைய படிப்பாளி நாளைய படைப்பாளி. ஆஹா, இதுக்கு தான் நல்ல கைதட்டு வருது. ஐயா படைப்பாளிகளுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கிறது, என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டாருங்க பாருங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? நாங்க துட்டு கொடுத்து வாங்குறோம். சொல்லுங்க. எங்க வருமானத்தை கொடுத்து மாசத்துல இன்னும் பாருங்க பல பேரு மாத சம்பளம் வாங்கின உடனே ஒரு புத்தகம் வாங்கக்கூடிய எத்தனையோ வாசகர்கள் இருக்கிறனால தான் இன்னைக்கு படைப்புகள் உயிரோடு இருக்கு. அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு லாபம் இருக்குல்ல, காசு வருதுல்ல, காசு வருதுல்ல. உங்களுக்கு எங்களுக்கு இலவசமா கொடுக்குறீங்களா நீங்க? ஐயா காசு மட்டும் இல்ல, பேர் கிடைக்குதுல்ல உங்களுக்கு. அது இல்லையா அங்கீகாரம் கிடைக்குதுல்ல, போட்டோ உலகம் முழுக்க போய் சேருது இல்லையா? சாகித்ய அகாடமி விருது யாருக்கு கிடைக்குது? எங்களுக்கா கிடைக்குது? கொஞ்சம் மெதுவா பேசு, எனக்கே கேட்கல ஒன்றும். கோபம் வருதுயா எனக்கு, கோபம். ஞானபீடம் விருது கிடைக்குது இல்ல, 20-21 லட்சம் ரூபாய் கிடைக்குது இல்ல, விருது கிடைக்குது. ஏன் உங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அங்கீகாரம் எப்படிப்பட்டது தெரியுமா? எங்க ஊருக்கு வாங்க, கன்னியாகுமரியில முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய இடத்துல ஐயன் வள்ளுவனுக்கு கடல்ல 133 அடியில மிகச்சிறப்பான ஒரு சிலை உருவாக்கி இருக்கிறது. அப்படின்னா படைப்பாளிக்கு அங்கீகாரம் கொடுக்கலையா? ஐயா இன்னைக்கு உலக நாடுகள் எல்லா நாடுகளிலும் கம்பன் கழகம் இருக்கு. அப்படிதானே? கம்பன் கழகம் இல்லாத நாடு உண்டா ஐயா? எங்கேயாவது வாசகனுக்கு சிலை வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? பேராது வச்சிருக்கீங்களா? வாசகர் வீதி வைங்க பார்ப்போம். பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எத்தனையோ நிறைய வாசகர்கள் வீட்டிலேயே நூலகம் வச்சிருக்காங்க. யாருக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு? ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஏன் பாரதியாரை நம்ம கொண்டாடுறோம், பாரதிதாசனை கொண்டாடுறோம். 8 தொகை நூல்களாக இருந்தாலும் சரி, 10 பாட்டு நூல்களாக இருந்தாலும் சரி, 11 கீழ்கணக்கு நூல்களாக இருந்தாலும் சரி. ஐயா வள்ளுவர் எழுதி 2000 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சுயா, இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. சொல்லுங்க பார்ப்போம். காலங்காலமா படிப்படியா ஒவ்வொரு காலகட்டத்திலும் யார் சுமந்து கொண்டு வந்தது? சொல்லுங்க பார்ப்போம். படிக்க அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இருக்குல்ல. இன்னைக்கு உருசிய நாட்டில் கிரம்பிளின் மாளிகையில், அதாவது சுரங்க ஒரு பாதுகாப்பு பெட்டகத்துக்குள்ள திருக்குறள் இருக்கு. திருக்குறள் இல்லாத நாடே கிடையாது. விவிலியத்துக்கு அடுத்தால மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட நூல் திருக்குறள். இப்ப சீன மொழியில் மொழிபெயர்த்துக்காங்க சமீபத்தில். இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அதாவது ஜியு போப் அவர்கள் 40 ஆண்டுகள் திருக்குறளை படித்து ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து அவர் மொழிபெயர்ப்பு செய்தார். அப்படின்னு சொன்னா 1886 மொழிபெயர்ப்பு பண்ணார் திருக்குறளை. 1900 திருவாசகத்தை மொழிபெயர்ப்பு பண்ணாரு 80வது வயசுல. இது படிச்சா தான் முடியும். படிக்கலன்னா என்ன பண்ண முடியும்னு கேளுங்க. இப்போ ஐயா இப்போ புத்தக திருவிழா நடக்குது இல்லையா? யாருக்காக நடக்குது? நோக்கம் என்ன? வாசகர்களை உருவாக்க வேண்டும். இதுதான் நம்முடைய எண்ணம். ஐயா நம்முடைய நாட்டில் மைய நூலகம் இருக்கு, மாவட்ட நூலகம் இருக்கு, கிராமப்புற நூலகம் இருக்கு, ஊர்புற நூலகங்கள் இருக்கு. யாரை நம்பி நூலகம் இருக்கு? வாசகம் போகலன்னா மொத்தமா பூட்டு போட்டுற வேண்டியதானே? இன்னொன்று நான் கேட்குறேன், நீங்க எதுக்கு எழுதுறீங்க? எதுக்கு எழுதுறீங்க? இது சாதாரணமாக தானே கேட்குறீங்க? ஆமா ஐயா, சாதாரணமாக தான் கேட்குறேன். நீங்களே எதுக்கு எழுதுறீங்க? சாதாரணமாக தான் ஐயா கேட்குறேன். அவங்க புரிஞ்சு சந்தோஷமா கைதுட்டுறாங்க. ஏன் எழுதுறீங்க? அது விற்பனைக்கு வரணும், படிக்கணும், அந்த எண்ணத்தில் தானே. அதனால தான் ஐயா 2ஆம் பதிப்பு போடும்போது என்ன போடுவாங்க தெரியுமா? முதல் பதிப்பு வாசகனுடைய ஆதரவோடு 2வது பதிப்பு. ஆகா, அதே. நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க. நீங்கள் எத்தனையோ படைப்பாளிகள், எவ்வளவோ எத்தனை பேர் சொல்லுங்கங்க. ஒரு ஆளை சொல்கிறேங்க. அந்த ஒரு ஆள் மட்டும் இல்லை அப்படின்னா சங்க இலக்கிய நூல்களே கிடையாதுங்க, நமக்கு இல்லாமலே போயிருக்கோம். யார் தெரியுமா? தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்கிறோம்ல, ஊவே சாமிநாத ஐயர். அவர் ஒரு ஆள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சங்க இலக்கிய நூல்கள் பல நூல்கள் நெருப்புக்கு பலியாகிருக்கும். உண்மைதானா?
பல நூல்கள் தண்ணியில் போயிருக்கும், பல நூல்கள் செல்லரிச்சு போயிருக்கும், பல நூல்கள் காணாமலே போயிருக்கும். இவை அத்தனையும் கிராமமாக தெரு தெருவாக எந்த சோர்வும் இல்லாமல் எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக தேனி மாதிரி உழைத்து அந்த மனுஷன் பட்ட பாடு இருக்குல்ல, அவர் பட்ட பாடு தாங்க இன்னைக்கு 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள். அவர் ஒரு ஆள் அவ்வளவு கஷ்டப்பட்டார். ஒன்றும் இல்லையா, மாயூரம் கடத்தெருவு இருக்குல்ல, கடத்தெருவில் பார்க்குறாரு. அந்த காலத்தில் ராமாயணம் உத்தரகாண்டத்தையும் சேர்த்து 7 காண்டம் 7 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 7 ரூபா. அவர்கிட்ட காசு இல்லையா, வாங்கிறதுக்கு காசு இல்லை. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, மாயூரம் அந்த இடத்துல இருந்து திருவாவூடுதுறைக்கு ஓடி வந்து அவருடைய சித்தப்பா அவர்கிட்ட 7 ரூபா வாங்குறாரு. சித்தப்பாவுக்கு மாச சம்பளமே அன்னைக்கு 7 ரூபா தான். அதை அப்படியே கொடுத்து விட்டவர் சந்தோஷமா அங்கிருந்து ஓடி வந்து கடைக்காரர்கிட்ட கொடுத்து அந்த 7 காண்டத்தையும் வாங்கிட்டு நேரா அவருடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை பார்த்து கொடுத்தாராம். எப்படி காசு கிடைச்சு அப்படின்னு அவர் கேட்டாராம். இல்லை, சித்தப்பாட்டை வாங்கிட்டு வந்தேன், என்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லையாப்பா, சரி பரவாயில்ல நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாராம். இன்னைக்கு அவர் பட்ட கஷ்டம், அந்த கஷ்டம் தாங்க இன்னைக்கு நமக்கு நிற்குது. இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க. அதாவது ரசிகமணி டிகேசி அவர்கள் கம்பராமாயணத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மகான்க. அவருக்கு கம்பராமாயணமாக வாழ்ந்தவர் டிகேசி அவர்கள். அவரை மாதிரி இருக்க எங்க அந்த காலத்தில் வட்ட தொட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கிய அமைப்பை ஐயா உருவாக்குனதே அவர் தானே ஐயா, குற்றாலத்தில். அந்த அமைப்பை உருவாக்கி அத்தனை இலக்கிய ஆர்வலர்களையும் அங்கு வர வச்சு அத்தனை பேருக்கும் கம்பராமாயணத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, ராஜாஜி அவர்களே கம்பராமாயணத்தை படிக்கிறதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. சாதாரணமா ராஜாஜி அவர்கள் அதிகமா பேச மாட்டாரு, ரொம்ப சிக்கனமா தான் பேசுவாரு. அவருக்கு மனச்சோர்வு ஆகிட்டுனா என்ன பண்ணுவாராம் தெரியுமா, டிகேசி அவர்களை பார்க்க வருவாராம். பார்த்துட்டு அழகா பேசிட்டு ஒரு 10-15 நாள் அங்கே இருந்து கம்பராமாயணம், அதாவது தேவாரம், திருவாசகம் நல்லா படிச்சுட்டு சந்தோஷமா ஊருக்கு போவாராம். அவர் ஒரு விஷயத்தை சொல்றாருங்க. மகாத்மா காந்தி அடிகள் ஒரு தடவை இங்கே வர்ற நேரத்தில் டிகேசி அவர்களை அறிமுகப்படுத்துறாரு. டிகேசி அவர்கள் ரொம்ப புலமை பெற்றவர், வழக்கறிஞர் துறையே இதுக்காக விட்டவர். அவரு மகாத்மா காந்தி அடிகளும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இறைவனுடைய பேராற்றலை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். கம்பராமாயணத்துல இருந்து 2 பாட்டு அப்படி அடிச்சு விட்டாராங்க. அடே அப்பா, மெய் மறந்துட்டான். காந்தி கேட்டுக்கிட்டு இருந்தவர் இன்னும் 2 பாட்டு பாடுங்க அப்படின்னாரா. ராமபிரானுடைய சத்திய வேட்கையை பற்றி 2 பாட்டு அப்படி பாடினாரா டிகேசி அவர்கள். பாடின உடனே மகாத்மா காந்தி சொன்னாரா, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, என்ன அப்படின்னா கம்பராமாயணத்தை நான் மூலத்தில் இருந்து அனுபவிக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாரா. உடனே அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்ட உடனே சற்றும் தயங்காமல் ரசிகமணி என்ன சொன்னாராம் தெரியுமா, அதுக்கு ஒரே வழி, நீங்கள் தமிழனாக பிறந்தாக வேண்டும் அப்படின்னாரா. அத்தனை பேரும் சிலம்பு செல்வர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, மாப்போசி அவர்கள் சிலம்பு செல்வர் அப்படின்னு பட்டம் கொடுத்ததே மக்கள் தாங்க. அத்தனை பேரையும் சிலப்பதிகாரத்தையும் படிக்க வச்சிருக்காரு. அப்படின்னா ஒரு படைப்புகள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு கேள்வி கேட்கிற நடுவர் அவர்களே, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பற்றி சொன்னாங்கல்ல, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கக்கூடிய காலகட்டத்தில் அவரே மாதிரி நடிக்கக்கூடிய இன்னும் சில நடிகர்கள் இருந்தார்கள். ஆனா அவங்க எல்லாம் மக்கள் மத்தியில் பேர் வாங்கல அப்படின்னா அவருக்கு கிடைத்த ரசிகர்கள் இவருக்கு கிடைக்கல. அவர்களை கொண்டு சேர்க்கிறதுக்கு நல்ல ரசிகர்கள் கிடைக்கல. நீங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா சமைச்சு வச்சிருக்கு, நல்ல சாப்பிட்டுக்கிட்டு 10 பேர் ஊர்ல போய் சொன்னதான் அந்த ஹோட்டலுக்கு ஆள் போகும். நல்ல வாடிக்கையாளர்கள் இருந்தா தானே ஹோட்டலுக்கு ஆள் போவோம். சினிமா பார்க்க போவோம். அந்த சினிமா எதனால நிக்குது? இயக்குனர்னால நிக்குதா, கதாநாயகனால் நிக்குதா? இல்ல, ரசிகர்கள் பார்த்து விட்டு அங்கங்கே சொல்லணும். அந்த ரசிகர்களால தான் நின்னுகிட்டு இருக்கு. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க, நல்ல ரசிகர்கள் கிடைக்காத காரணத்தினால் மிகச்சிறந்த நடிகர்கள் முகவர் இல்லாமலே போயிருக்காங்க தமிழ்நாட்டில். அதனால தான் திரைக்கவிஞன் கூட அழகாக சொல்லுவார், பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. படைப்புகள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எகிப்து நாட்டினுடைய சொல்லி முடிச்சிடுறையா, எகிப்து நாட்டினுடைய முன்னாள் அதிபர் பாரோ, அவர் நூலகம் வீட்டில் வச்சிருந்தாரு. அவர் படிச்சு அனுபவித்த அந்த சந்தோஷங்களை எல்லாம் அந்த நூலகத்துக்கு எப்படி தெரியுமா பேர் வச்சிருந்தாரா, மன மருத்துவ நிலையம்.
அதனால தான் படைப்புகள் இன்னைக்கு நிற்குது. ஒன்றை சொல்லி முடிச்சிடறேன். அதாவது மலர் இருக்கு ஐயா, பூ இருக்கு இல்லையா, பூக்கள்ல இப்போ தாவரங்களுக்கிடையே மகரந்த சேர்க்கை நடக்கணும் அப்படின்னா ஒரு மலர்ல இருந்து இன்னொரு மலருக்கு அந்த மகரந்த பொடி போடும். இதை யார் கொண்டு போகிறா? வண்டுகள் செய்த அந்த வேலையை. எப்படி வண்டுகள் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கிறதோ, காரணமாக இருக்கிறதோ, அதே மாதிரி இங்கெல்லாம் படைப்புகள் அத்தனை படைப்புகளையும் வண்டுகள் மாதிரி மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லக்கூடிய வாசகன் இருக்கிற காரணத்தினால்தான் படைப்புகள் காலத்தை வென்று நிற்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நண்பு வணக்கம் ஐயா உண்டு. அருமை அருமை அருமை. அது பாருங்க, அந்த பேச்சில் ஒரு வேகம், ஒரு உணர்வு இருந்தால் தான் ஈர்க்க முடியும். அவர் பேசுகிறப்ப கோபம், வேகம், பாடுகிற திறன் எல்லாமே இருக்குது. அழகாக சொன்னார் பாருங்க. எடுத்தோடனே அந்த கல்லும் சொல்லாதோ கவி. ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன். என் நண்பர் கமலஹாசன் அவர்கள் விஜய் டிவியில் ஒரு இதில் பேசுகிறாரு. அப்போ அவருடைய நண்பர்கள் எல்லாம் தோன்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டாங்க, நீங்கள் நடுவில் அவரோட பேசுங்க, முதல்ல நாங்கள் ஷூட் பண்ணிக்கிறோம், நடுவில் கேள்வி கேட்குற மாதிரி கேளுங்கன்னாங்க. நான் அப்போ அவர்கிட்ட, அவர் நல்ல பாட்டு எழுதுவார், உங்களுக்கு தெரியும். ஒன்றை விட இந்த உலகத்தில் வசஞ்சது ஒன்றும் இல்லை, அவர் எழுதின பாட்டு தான். அதே மாதிரி தசாவதாரத்தில் வர இது விஸ்வரூபத்தில் வரக்கூடிய உன்னை காணாத அந்த பாட்டு எழுதுனது அவர் தான். இதில் அவரை வெண்பா எழுத சொல்லலாம் அப்படின்னு நான் சொன்னேன். எழுதிடுவாரான்னு கேட்டாங்க. அதெல்லாம் எழுதிடுவார், நான் சொல்கிறேன். வெண்பான்னு சாதாரணம் இல்லைங்க. ஆசிரியர் கேட்குறாரு, ஒருத்தன் பாட்டு எழுதிட்டு வந்து கொடுத்தான். இதை வெண்பாவா, ஆசிரியப்பாவா, வஞ்சிப்பாவா, கலிப்பாவா, திருத்தப்பாவா? அவன் சொன்னா இது வருத்தப்பாயா அப்படின்னா. எழுதுனா படியா, இதை போட்டு இந்த படம் படுத்துவாங்க. வெண்பான்னா ஒரு இலக்கணம் மாறக்கூடாது. ஈற்றடி முச்சீராய், கடைசியில் 3 சீர் இருக்கணும். ஏனையடிகள் நாச்சீராய், மாமுன் நிறையும் விளமுன் நேரம் கொண்டு வேற்றுத்தலை விரவாமல் வருதா வெண்பா. இப்போ நான் அவருக்கு ஈற்றடி கொடுத்து பாட சொல்கிறேன். கல்லும் சொல்லாதோ கவி. இப்போ சொன்னார் இல்லையா கம்பரந்தாதியா, கல்லும் சொல்லாதோ கதை நான் கொடுத்தது. அப்படியா அப்படின்ட்டு ஒரு இன்டர்வலுக்கு பிறகு பாடட்டுமா அப்படின்னு கேட்டார். உங்களுக்கே இன்டர்வலா அப்படின்னு சொன்னேன் நான். ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு கரெக்டாக அடிச்சாருங்க. நானே அசந்து போனேன். என்ன தெரியுமா, இப்போ நாங்களாக இருந்தால் தமிழ் வாத்தியாருங்க கல்லுன்னா கவிதை எப்படி எடுப்போம் தெரியுமா? முள், நெல், சொல்லு, புல் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருப்போம். அவர் கண்டென்ட்டில் எடுத்தாருங்க. எப்படி எடுத்தார்னா, கல்லும் சொல்லாதோ கதை. கல் கதை சொல்லும். எந்தெந்த கதை சொல்லும்? கல்லாயிருந்த அகலிகை கதையை கல்லும் பெண்ணுமாக சொல்லும். உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எறியுங்கள் என்று ஜீசஸ் சொன்ன கல்லும் பெண்ணுமாக சொல்லும். இப்படியே ஆரம்பித்து ஒரு 5 விஷயம் சொல்லிவிட்டாருங்க. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். என்ன அப்படின்னா, உள்வாங்கக்கூடிய தன்மை இருந்தால் தான் சாதித்து காட்ட முடியும். ரொம்ப அருமையாக தொடங்கினார், அழகாக சொன்னார். உவேசா அவர்களை பற்றி கேட்கவே பெருமையாக இருந்தது. அதே மாதிரி ஒரு 3 பேர் 2-3 பேர் அவர் சுருக்கம் சுருக்கமாக உவே சாமிநாதையர், டி.கே. சிதம்பரநாத முதலியார், மாப்போ சிவஞானம் அவர்கள், ஏன்னா இப்படி சொல்லி சுருக்கமாக சொல்லி கேட்க நகர்ந்து போயிடுறோம். என்ன ஆயிடுது, பேர் முழுமையாக தெரியாமல் போயிடுது. அழகாக பேசி நல்ல கேள்விகளெல்லாம் வருஷப்படுத்திட்டு சொன்னார். தமிழ்நாட்டில் மும்மணிகள் இருந்தாங்க. ஒருவர் யார் அப்படின்னா பண்டிதமணி கதிரேச செட்டியார். மற்றவர் யார்? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இன்னொருவர் ரசிகமணி டி.கே. சிதம்பரநாத முதலியார். அவ்வளவு நல்ல நகைச்சுவையாக அருமையாக இனிமையாக பாடக்கூடிய நல்ல மனுஷர். அவர் நோக்கி ராஜாஜி சென்னை மாகாணம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 4 ஒன்றா இருந்த இடத்துல முதலமைச்சராக இருந்தவர் ராஜாஜி. அவர் வர்றாருன்னா எப்படி இருக்கணுங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க. அதான் அவர்கிட்ட போய் ஒருத்தர் ரொம்ப நேரம் பேசி கொண்டுக்கிட்டே இருந்திருக்கார், ஒரு தமிழ் வாத்தியார். அவர் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, சார்வாழ் திருநெல்வேலியோ அப்படின்னு கேட்டாராம். இவ்வளோதான் கேள்வி. சார்வாழ் திருநெல்வேலியோ, இவ்வளோதான் கேள்வி. அந்த தமிழ் வாத்தியார் வெளியே வந்து சொன்னாராம், நான் இவ்வளவு அறிவோடு பேசுகிறத பார்த்து
நான் திருநெல்வேலியாத்தான் இருக்கணும்னு ஐயா முடிவு பண்ணார்னு பேசிக்கிட்டே போயிருக்கார். டிகேசிட்ட போய் கேட்டாங்களாம், என்ன அப்படின்னு. சுத்தம் அடையனா இருக்கான், இவன் எப்படி திருநெல்வேலியாக இருக்க முடியுங்கிறதுக்காகத்தான் நான் திருநெல்வேலியான்னு கேட்டேன். அப்போ ஒரே கேள்வி தாங்க, அது அவர் எடுத்துக்கிட்ட பொருள் என்ன, இவர் எடுத்துக்கிட்ட பொருள் என்ன. எவ்வளோ அழகாக பேசுகிற நயத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். அருமையாக பேசியிருக்காங்க, அவருக்கு பாராட்டுகளை சொல்லி. இப்போ பெண்கள் பேச வர்றாங்க. நம்ம உண்மையிலே இவ்வளோ பெண்கள் வந்து சீரியல்லாம் விட்டு வந்து உட்காந்துருக்கீங்கன்னா உங்கள் தியாகத்துக்கு ஈடு இல்லை, இணை இல்லை, எனக்கு தெரியும். இதில் இன்னைக்கு 2 பெண்கள் பேச வந்திருக்காங்க. அவரே சொல்லிட்டு போனார் 50% நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்ல முடியாது, இவங்க 2 பேர்த்தையும் கூட மாற்றலாம், மாற்றி 4 பெண்களாகவும் போடலாம். கொஞ்ச நாள் கழித்து நடுவரும் பெண்ணே வந்துட்டு போயிடலாம், அதுவும் வந்தாலும் வரலாம். பெண்கள் மகளிர் பட்டிமன்றம் அதெல்லாம் இருக்குது. சரி, அதில் பெண்கள் பேசினா மரியாதை அதிகம். எப்படி நான் வீட்டு வாசலில் கல் பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருந்தா கூட பிச்சைக்காரர் வந்த உடனே அம்மா தாயே தான் கேட்குறான், நம்மளை கேட்குறானா, எப்பா பெரியப்பா 2 இட்லி போட்டுன்னு கேட்குறானா? இல்லை. சென்னையில் இல்லைங்க, பஸ்ஸில் எப்படி வேணாலும் உட்காரலாம். எங்கள் ஊர் பக்கம்லாம் ஆம்பளை சீட்டில் பொம்பளைகள் உட்காந்துக்கலாம், தப்பு இல்லை. தப்பி தவறி இப்போ ஒரு பொம்பளை சீட்டில் ஆம்பளை உட்காரட்டும், சில கிளவி தலையை விரிச்சு போட்டு அந்நிய மாதிரி ஆடிடும். எந்திரி நாட்டை கெடுத்த நாய் அப்படின்னு சொல்லி அவன் காசில் தென்காசிக்கு போயிட்டுருப்பான். அதில் பஸ்ஸில் எழுதி போட்டுக்கலாம் படித்து பார்த்தேன். பெண்களுக்கு எத்தனை எழுத்து தெரியுமா? பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இத்தனையும் பத்தாவது இங்கிலீஷில் லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள்னு எழுதாட்ட பரவாயில்லைங்க, திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. சரி இருக்கட்டும். இதே திருடனா? இதே திருடனா? இதே திருடன் என்கிட்ட இதே திருடனா? நான் அதில் நடிச்சிருக்கேன். சரி, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.